பிடித்த உணவுகள் என்பது சொன்னால் நம்புவதற்கு நீங்க சிரமப்படுற மாதிரியான உணவு தான். ரொம்ப எளிமையான உணவுகள் தான் எனக்கு பிடிக்கும். இந்த பிரியாணி, இந்த மாதிரியான ஒரு எண்ணெய் கொழுப்புகள் அதிகமாக உள்ளது, இனிப்புகள், இதுகள்லாம் பெரும்பாலும் பிடிக்காது. சாதாரணமான ஒரு உணவுகள் தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப அதிகமான வெரைட்டிகள் பிடிக்காது. இயற்கையான அந்த உணவுகள் வெறுப்பு தட்டிவிடும். உணவுக்காக வேண்டி மெனக்கெட்டு போவது என்பது, உணவுக்காக சிறந்த ஹோட்டலை தேடி போய் சாப்பிடுற அந்த மாதிரி பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. அதுபோக உணவுல ஒரு நாளைக்கு 2 வேளை தான் நம்ம சாப்பிடுவோம். காலையில் சாப்பிட்டா அப்புறம் இரவுல தான் சாப்பிடுவது, பகலில் கூட சாப்பிட மாட்டோம். அந்த உணவுல அதிகமான அந்த இயற்கையாகவே சின்ன வயசுலேயே உணவுல அவ்வளவுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதா நான் எடுத்துக்கொள்வது கிடையாது. உணவு டீ இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் அதிகமாக நாட்டம் இருப்பதில்லை. செல்ல பிராணிகளாக நம்ம எதையும் வளர்க்கிறது கிடையாது. சில நேரங்களில் சின்ன பிள்ளைகளுக்கு சிட்டுக்குருவி இந்த மாதிரி கூண்டில் வைத்து வளர்க்க கொஞ்ச நேரம் பார்த்து ரசிப்போம், அவ்வளவுதான். செல்ல பிராணிகளாக நாய், பூனை இது மாதிரியான வளர்க்கக்கூடிய பழக்கம் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மள்கிட்ட இல்லை. இளம் வயசுல கால்பந்தாட்டத்தில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு. அதுல ரொம்ப ஒரு கால்பந்தாட்ட வீரருங்கிற அளவுல அதுல பிரகாசமா நம்ம இருந்திருக்கிறோம் ஒரு காலத்துல. பிறகு இந்த பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அதற்கெல்லாம் நேரம் இல்லை, அந்த விளையாட்டு கம்ப்ளீட்டா மறந்தாச்சு. மிக மிக பிடித்த புத்தகம் என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் நாங்கள் இருக்கிறதுனால அதை சொல்லவில்லை. திருக்குரான் என்பது எனக்கு மிக மிக பிடித்த ஒரு புத்தகமாக இருக்கிறது. என்னடா அதில் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய போதனைகள் இருக்கிறது, தவறாக வழிநடத்த முடியாமல் அது ஒரு கவசமாக இருக்கிறது, அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் அதனுடைய செய்திகள்லாம் அமைந்திருக்கிறது, தேவையற்ற விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்படலை. அதனால திருக்குரானை திரும்ப திரும்ப அது படிக்கத்தக்கதாக, புரிந்து படிக்கத்தக்கதாக திருக்குரானை நம்ம நேசிக்கிறோம். பிடித்த எழுத்தாளர் என்று சொல்லி கொள்றதா இருந்தால் அது அப்படி, ஏன்னா நம்ம எழுத்துலேயே நம்ம கொள்கை சார்ந்த எழுத்தாளர்களை தான் நம்ம நேசிக்கிறோம். நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே ஒரு கொள்கையற்றவர்களாகவும் அல்லது கூலிக்கு எழுதக்கூடியவர்களாகவும் ஒரு பயனுமற்ற செய்தியில் எழுதக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அதனால இந்த எழுத்தாளருடைய படைப்பு நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தரையும் சொல்ல முடியல. எந்த எழுத்தாளராக இருந்தாலும் அதுல ஒரு மெசேஜ் இருக்க மாட்டேங்குது. சம்பவங்கள்னா அது மாதிரி நிறைய நம்ம வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கிறோம். 1-2 பார்க்கல. எத்தனை பேர் ஒரு காலத்தில் அறியாமையில வரதட்சணையை வாங்கிட்டு திருப்பி கொடுப்பாங்க. லட்சக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் தவறா செஞ்சிட்டோம் வாங்கிட்டோம்னு சொல்லி மாமனார்ட்ட திருப்பி கொடுப்பாங்க.